தமிழக வரலாற்றிலேயே சமூக நீதியை குளித்தோண்டி புதைத்த காட்டாட்சியாக இதுவரை யாரும் கண்டதில்லை என திமுக அரசு குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ள சாராயத்தை காப்பாற்ற எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் காவு வாங்க திமுக அரசு தயாராக இருக்கும் என்பதற்கான மற்றொரு ஆதாரம்தான் தஞ்சாவூரில் நிகழ்ந்த பயங்கர சம்பவம். கடந்த ஏப்ரல் மாதம் நடுக்காவேரியில் கள்ளசாராயம் விற்றவர்களை தட்டி கேட்ட இளைஞர் தினேஷ் மீது போலி வழக்கு பதிந்து கைது செய்த திமுக அரசின் ஏவல் துறையினர் அவரை விடுவிக்க கோரி அவரது இரு சகோதரிகளும் காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த போது தரக்குறைவாக பேசியதோடு தாமதமாக சிகிச்சைக்கு அழைத்து சென்றதால் தினேஷின் இளைய சகோதரி கிருத்திகாவின் உயிர் பறிபோனது. மறைந்த கிருத்திகாவின் இறப்புக்கான நியாயத்தை பெற்று தரும் பொருட்டு பட்டியலினத்தவர்களுக்கான தேசிய ஆணையம் தானாக விசாரிக்க முன்வந்த நிலையில் கூட பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கவில்லை திமுக அரசு. தற்போது வெற்றிகரமாக ஆணையத்தின் முன்பு ஆஜராகி காவல் நிலையத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை குறித்து எடுத்துரைத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தக்க நீதி கிடைக்கும் என நம்புவோம். மேலும் கள்ளசாராயத்தை தட்டி கேட்டு நியாயத்தை பேச வந்த மக்களை அவமானப்படுத்தியதோடு அவர்களின் உயிரே போகும் அளவுக்கு மனிதாபிமானமின்றி செயல்படும் திமுக அரசின் உண்மை முகம் மேலும் ஒருமுறை வெளிவந்துள்ளது. தமிழக வரலாற்றிலேயே சமூக நீதியை குளித்தோண்டி புதைத்த இப்படி ஒரு காட்டாட்சியை யாரும் கண்டதில்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன் அறிக்கையில் கூறியுள்ளார்.